செய்தியை வழங்குபவர்கள் ரவி கலர்ஸ். குர்த்தி, டாப்ஸ், காட்டன் பேண்ட், லெகின்ஸ், ஷால், கிட்ஸ் வேர்ஸ் மற்றும் நைட்டிகள், பெண்கள் மற்றும் ஆண்களின் உள்ளாடைகளுக்கு என்றே ஒரு பிரத்யேக ஷோரூம் ரவி கலர்ஸ், ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், நேரு வீதி, புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் விறுவிறுப்பாக நடைபெற்ற மக்களவைத் தேர்தல். வாக்குப்பதிவுகள் சதவீதம் குறித்த தகவலை வெளியிட்டது புதுச்சேரி தேர்தல் துறை. ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்ட காங்கிரஸ், பாரதிய ஜனதா கட்சியினர். ராஜ்பவன் தொகுதி வாக்குச்சாவடி மையத்தில் பதற்றம். புதுச்சேரி மடுகரை வாக்குச்சாவடி மையத்தில் வாக்களித்தார் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்தியலிங்கம். காங்கிரஸ் கட்சியே வெற்றி பெறும் என்றும் நம்பிக்கை. உப்பளம் தொகுதியில் வாக்குச்சாவடி மையத்திற்குள் சென்ற சட்டமன்ற உறுப்பினர். எதிர்ப்பு தெரிவித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் மக்களவைத் தேர்தல் வாக்குப்பதிவு சதவீதம் குறித்த தகவல்கள் வெளியாகியுள்ளது. புதுச்சேரியில் மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு ஏப்ரல் 19ஆம் தேதி காலை 7 மணி முதல் வாக்குப்பதிவுகள் விறுவிறுப்பாக பதிவானது. இந்நிலையில் புதுவையில் காலை 9 மணிக்கு 12.75% வாக்குகள் பதிவாகியிருந்தது. காலை 11 மணிக்கு 28% வாக்குகள் பதிவானது. பிற்பகல் 1 மணி நிலவரத்தின்படி சுமார் 40% வாக்குகள் பதிவானதாக தகவல்கள் வெளியான நிலையில் அதன் பிறகு வெயிலின் தாக்கம் கடுமையாக இருந்ததால் வாக்காளர்கள் அதிக அளவில் வாக்குச்சாவடி மையங்களுக்கு செல்லவில்லை என்றும், இதனையடுத்து 3 மணிக்கு மேல் வெயில் குறைந்த பின்னர் வாக்காளர்கள் வாக்குச்சாவடி மையங்களுக்கு வாக்களிக்க அதிக அளவில் வருகை தந்துள்ளனர். மேலும் இந்த தேர்தலில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி தேர்தல் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருந்ததால் இந்த தேர்தலில் வாக்குப்பதிவு கூடுதலாக இருக்கும் எனவும் தேர்தல் துறை சார்பில் கணிக்கப்பட்டிருந்தது. மேலும் புதுவையில் 85%க்கும் மேல் வாக்குகள் பதிவாகும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் மாலை 3 மணி நிலவரப்படி 58.34%, மாலை 5 மணி நிலவரப்படி 72.84% வாக்குகள் பதிவானதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதி வாக்குச்சாவடி மையத்தில் காங்கிரஸ் கட்சியினரும் பாரதிய ஜனதா கட்சியினரும் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் மக்களவைத் தேர்தலையொட்டி வைசியால் வீதியில் உள்ள சுசிலாபாய் பள்ளியில் அமைக்கப்பட்டிருந்த இளஞ்சிவப்பு வாக்குச்சாவடி மையத்தில் காங்கிரஸ் ஆதரவாளரும் முன்னாள் அமைச்சர் கண்ணனின் மகனுமான விக்னேஷ் கண்ணன் வாக்களிக்க சென்றுள்ளார். அப்போது அவர் காங்கிரஸ் கட்சியின் துண்டு அணிந்து கொண்டு சென்றதாகவும் அதுகுறித்து பாரதிய ஜனதா கட்சி ஆதரவாளர்கள் கேள்வி எழுப்பியதாகவும் தெரிகிறது. இதற்கு பதிலளித்த விக்னேஷ் கண்ணன் இது காங்கிரஸ் கட்சியின் துண்டு இல்லை என்று கூறியதாகவும், இதன் காரணமாக காங்கிரஸ் கட்சியினருக்கும் பாரதிய ஜனதா கட்சியினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. பின்னர் அது கைகலப்பாக மாறியுள்ளது. இதனால் வாக்குச்சாவடி மையமே போர்க்களம் போல் மாறிய நிலையில் சண்டையின் போது சாமு என்பவர் தாக்கப்பட்டுள்ளார். இளஞ்சிவப்பு வாக்குச்சாவடி மையம் என்பதால் பெண் காவலர்கள் மட்டுமே பணியில் அமர்த்தப்பட்டிருந்த நிலையில் கட்சியினர் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்ட நிலையில் போதிய காவல்துறையினரின் பாதுகாப்பு இல்லாததால் மோதலை கட்டுப்படுத்த முடியாமல் காவல்துறையினர் திணறியுள்ளனர். பின்னர் இந்த சம்பவம் குறித்து விரைந்து வந்த காவல்துறையினர் இரு தரப்பினரையும் சமாதானம் செய்து அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவத்தால் திடீர் பதற்றமும் பரபரப்பும் ஏற்பட்டது. புதுச்சேரி காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் மடுகரை கம்பந்தம் பகுதியில் உள்ள அரசு தொடக்கப்பள்ளி வாக்குச்சாவடியில் தனது குடும்பத்தினரோடு சென்று வாக்களித்தார். புதுச்சேரி பாராளுமன்ற தேர்தல் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் வைத்திலிங்கம் வாக்களித்த பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் புதுவை முழுவதும் உள்ள வாக்குச்சாவடி மையங்களில் சென்று பார்த்தபோது மக்களின் மனநிலை மாற்றத்தை விரும்புவதாகவும், மக்களை ஏமாற்றிய மத்திய அரசை மாற்ற விரும்பி மக்கள் வாக்களித்து வருவதாகவும் தெரிவித்தார். புதுவையில் உள்ள பல்வேறு வாக்குச்சாவடி மையங்களில் வாக்கு எந்திரங்களில் கோளாறு ஏற்படுவதால் விவிபாட்டில் தொய்வு நிலை ஏற்படுவதாகவும், இதனால் காலதாமதம் ஏற்படுவதாகவும் தெரிவித்தார். புதுச்சேரியில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக மாற்றுக் கட்சிக்கு ஆதரவு தரும் நிலைக்கு வந்திருப்பதாக தெரிவித்துள்ளார். காங்கிரசுக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருப்பதாகவும் அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். புதுச்சேரி உப்பளம் தொகுதி வாக்குச்சாவடி மையத்திற்குள் சென்ற சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடிக்கு எதிர்ப்பு தெரிவித்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக மாநில செயலாளர் அன்பழகனும் சுயேட்சை வேட்பாளரும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் பாராளுமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெற்றது. இந்நிலையில் உப்பளம் தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் அமைக்கப்பட்டிருந்த வாக்குச்சாவடி மையங்களில் தொகுதியின் திராவிட முன்னேற்றக் கழக சட்டமன்ற உறுப்பினர் கென்னடி காரில் சென்று வாக்குப்பதிவை பார்வையிட்டு சென்றார். இதன் ஒரு பகுதியாக அமலூர்பவம் பள்ளியில் அமைக்கப்பட்டிருந்த வாக்குச்சாவடி மையத்தை அவர் பார்வையிட்டார். அப்போது அங்கிருந்த சுயேட்சை வேட்பாளர் கிஷோர்குமார்,
அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக மாநில செயலாளருமான அன்பழகன் ஆகியோர் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினரை வாக்குச்சாவடி மையத்திற்குள் அனுமதித்த காவல்துறையினருடன் அவர் வேட்பாளரும் இல்லை, முகவரும் இல்லை, பின்னர் ஏன் வாக்குச்சாவடிக்குள் அவரை அனுமதித்தீர்கள் என்று கேள்வி எழுப்பி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி காரில் ஏறி அமர்ந்து அங்கிருந்து புறப்பட்டுச் சென்றார். சட்டமன்ற உறுப்பினர் வாக்குச்சாவடி மையத்தில் அனுமதியின்றி நுழைந்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து நடைபெற்ற வாக்குவாதத்தின் காரணமாக வாக்குச்சாவடி மையத்தில் சிறிது நேரம் பதட்டமான சூழ்நிலை நிலவியது. அவர் கிடையாது, அவர் கிடையாது. அவர் கூட அவர் போறது முதல் தவறு. மக்களுக்கு பயம் வந்துடும், போகக்கூடாது. புதுச்சேரி மக்களவைத் தேர்தலில் முதல் முறையாக வாக்களிக்கும் வாக்காளர்கள் தங்களின் வாக்குச்சாவடி மையங்களில் வாக்களித்து மகிழ்ந்தனர். புதுவை பாராளுமன்ற தேர்தலில் மொத்தம் 10,23,699 வாக்காளர்களில் 29 வயதிற்குட்பட்ட இளைஞர்கள் மட்டும் 2,21,309 பேர் உள்ளனர் என்று தகவல்கள் வெளியானது. மொத்த வாக்காளர்களில் 21.61% இளைஞர்கள். இதில் 20 முதல் 29 வயதிற்குள் 1,92,388 பேரும், 18-19 வயதிற்குள் முதன்முறையாக வாக்களிக்கும் வாக்காளர்கள் 28,921 பேரும் வாக்களிக்க உள்ளதாக தேர்தல் துறை அறிவித்திருந்தது. இந்நிலையில் புதுவையில் மக்களவைத் தேர்தல் வாக்குப்பதிவுகள் தீவிரமாக நடைபெற்றது. காலை 7 மணி முதல் வெயிலையும் பொருட்படுத்தாமல் வாக்குச்சாவடி மையங்களில் நீண்ட வரிசையில் காத்திருந்து வாக்காளர்கள் வாக்களித்து சென்றனர். இதன் ஒரு பகுதியாக புதுவையில் முதல் முறையாக வாக்களிக்கும் இளம் வாக்காளர்கள் தங்களின் வாக்குப்பதிவு மையங்களுக்கு சென்று வாக்களித்து மகிழ்ந்தனர். பின்னர் முதன்முறையாக அவர்கள் வாக்களித்தது பற்றியும் தங்களது மனநிலையையும் அனுபவங்கள் குறித்தும் தெரிவித்துள்ளனர். இதேபோல் முத்தியால்பேட்டை வாக்குச்சாவடியில் இரட்டை சகோதரிகள் முதல் முறையாக தங்களது வாக்குகளை பதிவு செய்தது தொடர்பான கருத்துக்களையும் பகிர்ந்துள்ளனர். என்னோட ஃபர்ஸ்ட் ஓட்டை காஸ்ட் பண்ணியிருக்கேன். அதுக்காக சென்னையிலேருந்து வந்திருக்கேன். ஒரு நல்ல சமுதாயம் வரணும், ஒரு நல்ல டெமோக்ரஸி வரணுன்றதுக்காக நான் என்னோட ஃபர்ஸ்ட் ஓட் பதிவு செஞ்சுருக்கேன். சித்தா மெடிசன் படிக்கிறேன், 3rd இயர். அப்பெல்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் எப்படி ஓட்டு போகணும் அப்படின்றத. ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் வந்து பண்ணது எக்ஸைட்மெண்ட்டாக ரொம்ப நல்லா இருந்தது. ஹாப்பியா இருக்குது. கண்டிப்பா ஒரு மாதிரி ஜாலியா இருக்கு, ஒரு அனுபவமா இருக்கு, நல்லா இருக்கு. நான் வந்து பிஎஸ்சி படிக்கிறேன். இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் டைம் ஓட் போடுறது. அதுவும் பிங்க் பூத்தில் போடுறது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பிங்க் பூத்துன்றது வந்து கேர்ள்ஸ் ஆர்கனைஸ் பண்ற மாதிரி ஒரு பூத்து. அது ரொம்ப ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றேன், நல்லா இருக்கு. காரைக்காலில் அமைச்சர் திருமுருகன் தனது மனைவியுடன் அரை மணி நேரத்திற்கும் மேலாக பொதுமக்களுடன் நீண்ட வரிசையில் காத்திருந்து வாக்களித்தார். புதுவை அமைச்சராக அண்மையில் பொறுப்பேற்றவர் காரைக்கால் வடக்கு தொகுதியை சேர்ந்த சட்டப்பேரவை உறுப்பினர் PRN திருமுருகன். இவர் காரைக்கால் கோயில்பத்து பகுதி அரசு உயர்நிலைப் பள்ளி வாக்குச்சாவடியில் தனது மனைவியுடன் வாக்களிக்க சென்றார். அப்போது வாக்குச்சாவடி மையத்தில் பொதுமக்கள் வரிசையில் சுமார் அரை மணி நேரத்திற்கும் மேலாக நீண்ட வரிசையில் காத்திருந்து பின்னர் வாக்குச்சாவடியில் தமது வாக்கை பதிவு செய்து சென்றார். புதுச்சேரியில் மக்களவைத் தேர்தலை தேர்தல் துறை நடத்தவில்லை என்றும் முறைகேடாகவும் சட்ட விதிகளுக்கு புறம்பாகவும் ஆளும் கட்சியே இந்த தேர்தலை நடத்துவதாகவும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக மாநில செயலாளர் அன்பழகன் குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரியில் நாடாளுமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெற்றது. இந்நிலையில் உப்பளம் தொகுதிக்குட்பட்ட வாக்குச்சாவடிக்குள் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி சென்று வாக்கு சேகரித்ததற்கு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக மாநில செயலாளர் அன்பழகன் மற்றும் சுயேட்சை வேட்பாளர் கிஷோர்குமார் ஆகியோர் எதிர்ப்பு தெரிவித்து காவல்துறையினருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அன்பழகன், புதுச்சேரியில் பல்வேறு கட்சிகளை சேர்ந்தவர்கள், குறிப்பாக ஆளும் கட்சியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள், திராவிட முன்னேற்றக் கழகத்தை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்கு தடையின்றி அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள பாதுகாவலர் துணையோடு அனைத்து வாக்குச்சாவடிகளுக்கும் சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்து வாக்குச்சாவடிகளில் உள்ள தேர்தல் அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டினார். புதுச்சேரி மாநில தேர்தல் துறை இந்த தேர்தலை நடத்தவில்லை என்றும் ஆளும் கட்சியும் ஒரு சில சட்டமன்ற உறுப்பினர்களும் மட்டுமே சேர்ந்துதான் இந்த தேர்தலை முறைகேடாக சட்ட விதிகளுக்கு புறம்பாக நடத்தி வருகின்றனர் என்றும் கடுமையாக குற்றம் சாட்டினார். இது சம்பந்தமாக அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு கடிதம் அனுப்ப உள்ளதாகவும் அன்பழகன் தெரிவித்துள்ளார். வெளியில் வராங்க, ஒரு சிலர்
அவங்களுக்கு ஏற்கனவே கொடுத்துக்கிற செக்யூரிட்டி இதோட செக்யூரிட்டி பாதுகாப்போட ஒரு வந்து சப் இன்ஸ்பெக்டருடைய துணையோட அவங்க வந்து அந்த பூத் வரைக்கும் உள்ளே போயிட்டு வராங்க. இது தேர்தல் நடத்த விதிகளுக்கு முற்றிலும் வந்து புறம்பான ஒரு நடவடிக்கை ஆகும். இப்போ குறிப்பாக வந்து உப்பளம், ராஜ்பவன், முத்தால்பேட்டை பல தொகுதியில் நாங்கள் போய் பார்க்கும்போது எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும் சர்வசாதாரணமாக அந்த அவங்களுக்கு கொடுத்துக்கிற பாதுகாப்பு அதிகாரியோட உள்ளே போயிட்டு வராங்க. இது இந்திய தேர்தல் ஆணையம் இப்படிப்பட்டவங்களாம் நபர்கள்லாம் உள்ளே போகக்கூடாதுன்னு அவங்க ஏஜென்ட்டாகவே போட முடியாது. ஆனால் அதை கூட இங்கே புதுச்சேரியில் இருக்கக்கூடிய இந்த தேர்தல் நடத்த அதிகாரி ஆகட்டும், தலைமை தேர்தல் அதிகாரி ஆகட்டும், இவங்க 2 பேருமே வந்து இந்த தேர்தல் நடத்துவதற்கே சரியான நபர்கள் இல்லைன்னு நினைக்கிறேன். காரைக்காலில் புகழ்பெற்ற ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலய 44ஆம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு 5ஆம் நாள் விழாவையொட்டி நடைபெற்ற சிறப்பு பூஜையில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி யூனியன் பிரதேசம் காரைக்கால் நகரில் கடைத்தெருவில் அமைந்துள்ளது ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயம். இந்த ஆலயத்தின் 44ஆம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு திருவிழா கடந்த 13ஆம் தேதி பூச்சொரிதலுடன் துவங்கியது. விழாவின் 5ஆம் நாள் விழாவில் ஸ்ரீ மகா மாரியம்மனுக்கு பல வண்ண மலர்களால் ஆன பூ பாவாடை அலங்காரம் செய்விக்கப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது. இதில் உற்சவர் ஸ்ரீ மகா மாரியம்மன் பிரகாரத்தில் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். முத்தியால்பேட்டை தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் மக்களோடு மக்களாக வரிசையில் நின்று வாக்குப்பதிவு செய்தார். புதுச்சேரியில் மக்களவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு ஏப்ரல் 19ஆம் தேதி காலை 7 மணி முதல் விறுவிறுப்பாக நடைபெற்று வந்தது. இந்நிலையில் முத்தியால்பேட்டை தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் தனது வாக்கை பதிவு செய்தார். முத்தியால்பேட்டையில் உள்ள மாணிக்க முதலியார் திருமண மண்டபத்தில் அமைந்துள்ள வாக்குச்சாவடியில் வாக்களித்த நந்தா சரவணன் மக்களோடு மக்களாக வரிசையில் நின்று தனது வாக்கை பதிவு செய்தார். அடுத்து வருவது புதுவையில் இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலை விவரம். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை நிர்ணயத்திற்கு ஏற்ப நாள்தோறும் பெட்ரோல் மற்றும் டீசல் விலை மாற்றி அமைக்கப்பட்டு விற்பனையாகி வருகின்றது. அதன்படி புதுச்சேரியில் 1 லிட்டர் பெட்ரோல் 94 ரூபாய் 23 காசுகளுக்கும், டீசல் 1 லிட்டர் 84 ரூபாய் 43 காசுகளுக்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இனி வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 6765 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 890 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.